வணக்கம். உங்கள் நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகன் ரிப்போர்ட்டர். விழிப்புணர்வு செய்ததற்காக மட்டுமல்ல, மக்களின் தேவைக்கும் சேவைக்குமே என்றும் பாடுபடுவேன் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய செய்திகள் என்னவென்றால், இசைவாணி அவர்கள் ஐயப்பனை பற்றி ஒரு பாடல் பாடியிருக்கிறார். அந்த பாடலை பற்றி பேச இருக்கிறேன். ஐயம் சாரி ஐயப்பா, உள்ளா வந்தா தப்பாப்பா, என்னப்பா பயம் காட்டி அடக்கி வைக்க பழைய காலம் இல்லையப்பா, நான் தாடிக்காரன் பேத்தி. அதாவது, இது பயத்துக்காண்டியோ பயம் காட்டி வரவழைக்கிறதுக்காண்டியோ அல்ல, பய பக்தியாய் வர வைக்க வேண்டிய உணர்வு பூர்வமாக ஐயப்ப பக்தர்கள் வருகிறார்கள். அதாவது, பெண்கள் வரக்கூடாது என்பதற்காக முட்டுக்கட்டை அல்ல. இது ஆரம்ப காலம் முதல், ஏன் மொபைல் ஃபோன் இல்லாத, சமூக வலைத்தளங்கள் இல்லாத நேரத்திலும் கூட இப்படி தான் இருந்து வந்தது. ஆக ஐயப்பன் என்கிற பெயர் மாறுகிறதா? இல்லை. சாமியை சரணம் ஐயப்பா என்கிற சரணம்தான் மாறுகிறதா? இல்லையே, வேற ஒன்றும் மாறவில்லை. ஆகவே இசைவாணி அவர்கள் பாட்டு பாடியதற்கு பதிலாக நேரடியாகவே பேசி கேள்வி கேட்டிருக்கலாம். ஆக இப்படி சுற்றி வந்து இப்படி கேட்பதற்கு பதிலாக நேரடியாகவே பேஸ் டு பேஸாகவே அவர் பத்திரிகை துறை மூலமாகவோ ஒரு சேனல் மூலமாகவோ கேட்டிருக்கலாம். அதற்காக அதை விட்டுவிட்டு ஒரு பாடலை பாடி அதன் அர்த்தம் புரிவதற்குள் சர்ச்சைகள் கிளம்ப ஆரம்பித்து விடுகிறது. தீ வைத்துவிட்டால் வைத்துவிட வேண்டும். ஆக புகை மூட்டமாக மூடி பல்வேறு சர்ச்சைக்குள்ளாக்கி கண்ணாடி கூண்டுக்குள் இருந்து கல்லெறியக்கூடாது. இசைவாணி அவர்களுக்கு நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகன் ரிப்போர்ட்டருடைய எஸ் பழனி வேண்டுகோளாக வைக்கிறேன். ஆக எப்படி ஒரு இதை பாடலாக பாடக்கூடாது என்பதற்கு விளக்கம் இதுதான். மற்றும் தந்தை பெரியார் அவர்களை பற்றி குன்றக்குடியில் தந்தை பெரியாரின் மீட்டிங் நடந்து கொண்டு இருந்தது. அப்போது அடிகளார் அவர்கள் சாப்பிட வரலாமா என்று கேட்கிறார்கள். உடனே வருகிறேன் என்று தந்தை பெரியார் அவர்கள் கூறுகிறார்கள். உடனே தொண்டர்களும் அவர்களும் போய் சாப்பிட்டு விட்டு கிளம்புற நேரத்தில் அடிகளார் விபூதியை எடுத்து தலையில் விபூதியை பூசி விடுகிறார்கள். அப்போது அதை ஏற்றுக்கொள்கிறார். கூட வந்த தொண்டர்களோ பின்பு வந்த பிறகு கேட்கிறார்கள், விபூதியை ஏன் வேண்டாம் என்று சொல்ல வேண்டியதானே தந்தை பெரியார் அவர்களை? சாப்பாடு வைக்கும்போது நாம் வேண்டாம் என்று சொல்ல வேண்டியது. அதை போலத்தான் இந்த விபூதியும். ஆகவே அடிகளார் விபூதி பூசுவது அன்பிற்காகவும் நான் அதை மரியாதைக்காக நான் ஏற்றுக்கொண்டேன். ஆக இதனால் எனது கொள்கை என்றுமே மாறாது என்று சொன்னவர்தான் தந்தை பெரியார் அவர்கள். ஆக தந்தை பெரியாருக்கு இருக்கும் மனசு இங்கு யாருக்கு இருக்கிறது? அதை உணர்த்தவே நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசனை ரிப்போர்ட்டர் சார்பாக நான் எனது வேண்டுகோளை வைக்கிறேன். நன்றி. இசைவாணி நல்ல ஒரு பாடலை பாடி உலகம் முழுவதும் பேர் பெற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.